வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய இரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். எதனால் இந்த செய்தி இன்று உன் செவி வந்து சேர வேண்டும் என்று யோசிக்கிறாயா? நம்மோடு நெருங்கி பழகுகின்ற உறவை பற்றி என்ன ரகசியம் இருக்கப் போகிறது? அவர்களை பற்றி நமக்கு தெரியாத விஷயமா நம் கந்தனுக்கு தெரிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, உண்மையாகவே உனக்கு இவர்களை பற்றி தெரியாத ஒரு விஷயம் இந்த கந்தனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை உனக்கு நான் சொல்லிவிட வேண்டித்தான் வந்திருக்கின்றேன். அப்படியானால் இந்த நேரம் இந்த கந்தனின் அன்பை புரிந்து கொண்டு அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் அது ஒருவேளை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த உறவை பற்றிய நான் சொல்லக்கூடிய இந்த இரகசியத்தை காத்து நிற்பது உனக்கு நல்லது. மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது என்னவாக மாறுமோ அதை உன்னால் உணர முடியாது. எந்த விஷயத்தை யார் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், யார் அதனை எப்படி நடத்துவார்கள் என்று தெரியாது. அதனால் இன்றிருக்கின்ற மனிதனின் மனதை எல்லாம் நாம் சட்டென்று புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உணர்ந்துவிட நீ எப்பொழுதுமே சரியானபடி உனக்குள் எண்ணம் கொண்டு இருந்து விட்டால் அது போதும். இந்த கந்தன் உன்னை தேடி வரும் காரணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் முருகன் உன் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு உனக்கு இனிமேல் எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். இந்த கந்தன் உன்னோடு பயணித்து விட்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளை பற்றியும் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான். அது மட்டுமல்ல என் பிள்ளை, உன்னுடைய தனிமையை போக்கவும் தனிமையில் இருக்கின்ற எண்ணங்களை உனக்குள்ளிருந்து எடுக்கவும் நீ எப்பொழுதுமே யாராவது ஒருவர், ஏதாவது ஒரு உறவு நம்மோடு பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். எல்லா நிலையிலும் நமக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்க நாம் எப்பொழுதும் யாராவது ஒருவரின் துணை கொண்டு இருக்க வேண்டும் என்று என் குழந்தை யோசிக்கிறாய். உன்னுடைய எண்ணங்கள் சரியானதுதான். ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே நம்மை சுற்றி உண்மையான உறவுகள் இருக்க வேண்டும் அல்லவா? உண்மையாகவே நம்மை சுற்றி சில உண்மையான மனிதர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் தேடுகின்ற மனிதர்கள், இந்த வாழ்க்கையில் நாம் தேடி வைத்திருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதனை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும். ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. யார் என்ன எண்ணத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதனை நம்மால் சட்டென்று உணர்ந்துவிட முடிவதில்லை. அப்படி ஒரு உண்மையானவர்கள், உன்னோடு பழகுகின்றவர்கள் எந்த எண்ணத்தோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். இவர்கள் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்களினுடைய ஆழ் மனதில் என்ன விஷயம் இருக்கின்றது, இவர்களினுடைய மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதனால் நடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகள், சுற்றி நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை காயப்படுத்திய பொழுது வந்த உறவாக இது இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள நினைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குமாக எல்லா நிலையிலும் உன்னை அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெரியப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு உறவாக இது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த உறவு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு உறவு. இந்த உறவை
எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த உறவை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விடக்கூடாது. அதே நேரம் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதை மேலும் மேலும் உன்னிடத்தில் என்னவென்று பேசி உன்னை காயப்படுத்திய ஒரு உறவாக இவர்கள் வந்து சேர்ந்திருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே, இவர்களினுடைய மனதில் எப்பொழுதுமே உன்னை வேதனைப்படுத்துவது ஒன்றுதான் மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காயப்படுத்துவது ஒன்றுதான் மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று துன்பப்படுத்திய பொழுது கை கொடுத்த ஒருவர் உன்னுடைய அக்கறையை தன் கவனமாக கொண்டு எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்காமல் என்ன நடந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்கு கொடுத்து இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் இந்த உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் கிடைத்ததை எண்ணி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த கந்தன் தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த நேரங்களில் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு உண்மையான உறவு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் அமைந்து விடாது. இது போன்ற உண்மையான ஒரு அன்பு யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வாய்த்து விடாது. அப்படி உனக்கு கிடைக்கும் ஒரு உறவு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ ஒருபோதும் இழந்து விட மாட்டாய். ஆனால் சுற்றி இருப்பவர்களுக்கு இது தெரிந்தது என்றால் இந்த உறவை முதலில் உன்னிடம் இருந்து எப்படி பிரிப்பது, இவர்களால் உனக்கு நடக்கின்ற நல்லதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதில்தான் இவர்களின் கவனம் எல்லாம் முழுமையாக இருக்கும். அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். இது போன்ற நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது இந்த கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பது என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்தும் காலம். உனக்கு அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர வேண்டிய காலம். கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். அப்பன் சொன்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயமான நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லாவற்றையும் முறையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. கந்தன் இருக்கும் காலம் உன் வாழ்க்கையின் பொன்னான காலம். கந்தன் இருந்து நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னால் எப்பொழுதும் மறக்க முடியாத விஷயம். உன்னை தேடி வருகின்ற உறவுகள் யாராக இருந்தாலும் அந்த உறவுகள் உனக்கு நிச்சயமான மனநிறைவை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் உறவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவு ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை ஒருபொழுதும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு கிடைக்கின்ற இந்த உறவை பத்திரப்படுத்திக்கொள். இப்பொழுது உண்மையாகவே உன்னிடம் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி நோண்டி துருவி எந்த கேள்விகளையும் கேட்காமல் உனக்கு உண்மையாக ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கட்டும். கந்தன் சொன்னது போல இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உனக்கு நீங்காத மகிழ்ச்சியை நிச்சயமாக எதிர்காலத்தில் கொடுக்கப் போகின்றது. வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல போகிறார்கள். உனக்கு உண்மையான அன்பு மட்டுமே நிலைத்து நிற்கப் போகிறது. சூழ்ச்சிகள் வீழ்த்த நினைக்கும். நிச்சயமாக இந்த உறவை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அதை எப்படி உன்னால் காப்பாற்ற முடியும் தெரியுமா? அவர்கள் எப்படி உனக்கு உண்மையான அன்பை கொடுக்கிறார்களோ, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை உன் மீது செலுத்துகிறார்களோ, அதே அன்பை நீயும் அவர்களுக்கு கொடுத்து அந்த உறவை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது ஒன்று போதும். அந்த உறவு உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லாது.
வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா.